ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மேடையில் நிற்கிறதுக்கு. நான் பார்த்த மிகச்சிறந்த படங்கள் தமிழில் அப்படின்னு பார்த்தா ஹபீபி நிச்சயமாக முதலிடத்தில் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் படம் பார்த்து என்னோடய நண்பர்கள் நிறைய இயக்குநர்களோட படம் பார்த்துட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் 1 மணி நேரம் மீராட்ட உட்காந்து பேசினேன். எனக்கு ரொம்ப ஒரு புது சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நான் பழனி, நான் பிறந்து வளர்ந்தது. என்னோட படித்த நண்பர்கள் யாருமே இஸ்லாமிய நண்பர்கள் கிடையாது. எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் அப்படின்னா நான் சினிமாவுக்கு இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அஸ்லாமும் மீராவும் மட்டும்தான் எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள். ஸோ எனக்கு அந்த லைஃப்பை பற்றி சுத்தமாக தெரியாது. எனக்கு அந்த லைஃப்பை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு, ரொம்ப புதுசாக இருந்துச்சு. படம் பார்த்து வந்ததுக்கப்புறம் நான் கசிராஜா சார்ட்ட ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். ஈசா ஹீரோக்கு ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இது முஸ்லீம் சகோதரர்கள் பார்க்க வேண்டிய திரைப்படம் கிடையாது. இது புதுமையான ஒரு திரைப்படம். இந்து நண்பர்கள், இந்து சகோதரர்கள் அத்தனை பேரும் பார்க்கணும். ஏன்னா இது நம்ம பார்க்காத ஒரு வாழ்க்கையை இந்த திரைப்படத்தில், இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. எல்லாரும் ஆதரிக்கணும், இந்த படத்தை கொண்டாடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த ஈஷாவாக இருக்கட்டும், மாளவிகாவாக இருக்கட்டும், உங்கள் பேர் டக்குன்னு வரல, உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் உண்மையாக தேசிய விருது கொடுக்கணும் அப்படின்னா மீராவுக்கும் கசிராஜா சாருக்கும் தேசிய விருது நிச்சயம் கொடுக்கணும். இந்த படத்தில் சித்தி கேரக்டர் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நிச்சயம் இந்த படத்தில் ஒரு தேசிய விருது கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹீரோட்ட நகை கொடுக்குற சீன்லாம் நான் டப்புன்னு அழுதுட்டேன். இது மாதிரி 100 சீன் பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த சீன் அவ்வளோ வேல்யூபுளாக, அவ்வளோ உண்மையாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயம் சிஎம் ஷாமுடைய படங்களில் பெஸ்ட்டு ரீரெக்கார்டிங் இந்த திரைப்படம் தான். அவுட்ஸ்டாண்டிங் பிரதர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி ஒரு கல்ச்சரை, இந்த கல்ச்சருக்குள்ள ஒரு மியூசிக்கை வெளியெடுத்து அதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப நீங்கள் புஷ்பாக்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணதை விட இதை பல மடங்கு இதுக்கு மெனக்கிட்டுருப்பீங்க எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ சவுண்டு வெரைட்டி இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்காத கேட்காத அவ்வளோ சவுண்டுகள் நீங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வந்து அதை கோர்த்து நீங்கள் ஸ்க்ரீனில் சொன்னது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். நிச்சயம் இந்த திரைப்படத்துக்கு உங்களுக்கு தேசிய விருது கிடைக்கணும்னு நான் மனசார கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீரா, உன்னுடைய பெரிய ஃபேன். மீராவை பற்றி எல்லாரும் பாராட்டிட்டாங்க. ஒரு நண்பனாக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மறுபடியும் சொல்கிறேன், அந்த கிளைமேட் ஷாட் அப்படி முடிக்காத, உன் காலில் விழுந்து கேட்குறேன்னு அன்னைக்கே கேட்டேன் நான். ஒரு ஷாட்டாவது எக்ஸ்டெண்ட் பண்ணு. இந்த திரைப்படம் வெற்றி பெறணும். உன்னுடைய மனைவி, உன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும். அவங்களுடைய சப்போர்ட்டு தான் நீ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்க. இந்த படம் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எல்லா இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.